நீ கேட்டா வந்துட்டு நான் சின்ன புள்ள இருந்து அம்பேத்கரை படிச்சேன், அண்ணாவ படிச்சேன், காந்திய படிச்சேங்கிற. கொஞ்சமாச்சும் அறிவா படிச்சியா நீனு? நான் கேட்கிறேன். எல்லாத்தையும் படிச்சு அறிவா படிச்சியா? நீ எல்லாத்தையுமே வியாபாரத்துக்கு படிச்சிருக்க. முதலீட்டுக்கு படிச்சிருக்க. சில பேர் படிச்சு வருவான். அவன்லாம் முதலீட்டு வியாபாரத்தனம் இருக்கும். சில பேர் படிச்சு வருவாங்க. இந்த சமூகத்துக்கு நேர்மையா, உண்மையா இருக்குன்னு வருவாங்க. அறத்தோடு நிப்பாங்க. இவன் ஒரு வியாபாரி அவ்வளவுதான். ஆள் ஒரிஜினல். இந்த வியாபாரிக்கு இன்னொரு வியாபாரி சினிமா வியாபாரி விஜய் சப்போர்ட் பண்றாரு. அவரும் ஒரு வியாபாரி. இந்த வியாபாரிகள்லாம் சேர்ந்து அங்க போன கூட்டத்த பாருங்களேன். நாஞ்சில் சம்பத் அண்ணன், நிர்மல் குமார் நண்பரு, ஆதவ அர்ஜுனா, செங்கோட்டையன் இவங்கலாம் யாருங்க? அதிகாரத்தின் மோகத்திலே இருக்கிறது. உண்மையிலே இவங்கலாம் வந்து தேர்தல் முடிஞ்சோன மீண்டும் விஜய பத்தி தெரிஞ்சுக்கிட்டு, அந்த சமீபத்தில ஒரு ஜோக் சொன்னான் தம்பி சொன்னான். ஒரு தம்பி. "நீங்க எப்ப விஜய பார்த்தீங்க? புஷ்ஷிய தானே பார்க்க முடியுது. விஜய பார்க்க முடியலையே!" அப்படின்ற மாரி ஒரு காமெடி பண்ணான் தம்பி. அந்த மாரி தான் இருக்கும். விஜய பார்க்கவே முடியாது. எனக்கு தெரிஞ்சு இப்ப போன நண்பர்கள் பூரா பாவம். ஆதவ அர்ஜுனாட்டயும் புஷி அண்ணனுக்கு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கும் விடுதலை சிறுத்தை தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் இன்றைக்கும் மக்கள் சந்திக்கிறாரு. மக்களோட நிக்கிறாரு. இளைஞர்களோட நிக்கிறாரு. இன்றைக்கும் பிரஸ்ஸ சந்திக்கிறாரு. பத்திரிகை தந்தாரு. ஒரு பத்திரிகை நடத்தி விஜய் நடத்திருப்பாரா? பத்திரிக்கையாளர் சந்திப்பு, ஒரு சந்திப்பு விஜய் நடத்துவாரா? 44 41 பேர் இறந்து போயிட்டாங்க. விட்டு ஓடி போயிட்டாருல்லங்க அவரு. பைந்தாங்கோலி தானங்க. பைந்தாங்கோலி தானே. பாதிக்கப்பட்ட மக்களோட களத்தில் நிக்காம நீ ஓடி ஒளிஞ்சனா? பைந்தாங்கோலி தானே. எதிர்கொள்ளு. சண்டை போடு. அந்த துணிவு, துணிச்சல் உனக்கு இல்லன்னா, சினிமால ஃபைட் பண்ணுவீங்களா? 100 பேர் அடிப்பீங்க. 50 பேர் அடிப்பீங்க. AK-47 டம்ம 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 டம்மன்னு சுடுவீங்க. போலி துப்பாக்கி வச்சுட்டு 4 பேர் சுடுவீங்க. அது படம் சார். மக்கள்ட்ட நிக்கணுமா? படத்துல நடிச்சா பத்தாது. மக்கள்ட்ட நிக்கணும்.